நேற்றைய தினம் பொங்கல் விழாவை முன்னிட்டு மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா விலாங்குடி பகுதியைச் சேர்ந்த கபடி வீரரும் மாடுபிடி வீரருமான நவீன் வந்து உயிரிழந்திருக்காரு. அவருக்கு உடைய தரப்பில் நீதி கேட்டு இன்றைக்கி காலையிலேருந்து மதுரை ஜிஆர்எஸில் வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க இப்போ பேரண்ட்டில் எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, அந்த பையனுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும், அவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை வழங்கணும்னு சொல்லியிருந்தோம். இது சம்மந்தமாக வந்து தெற்கு வட்டாட்சியர் வந்து எங்களிடத்துல வந்து நேரடியாக வந்து தொடர்பு பண்ணாங்க. அரசு அதிகாரிகளை இது வரைக்கும் எங்களால் சந்திக்க முடியல. நாங்கள் தொலைபேசி வாயிலாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். 2-3 நாட்களில் இந்த பிரச்சனைகளை சரி செய்து தருவதாக உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த பிரச்சனை வந்து குடும்பத்தினர் வந்து ஏற்க மறுத்த பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டமாக விலாங்குடி மெயின் ரோடு பகுதியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா சொல்லிவிட்டு பாடி எதுவும் வாங்கலை, கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் அடுத்து சமுதாய இயக்கங்கள் சார்பாகவும் நேதாஜி சுபாஷ் சென்னை வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜன் அவர்களோட வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து அவர் என்ன முயற்சி சொல்கிறாரோ அதை படி நாங்கள் மேற்கொண்டுவோம். இப்போ வரைக்கும் எந்தவித நிவாரண நிதியையும் அனௌன்ஸ்மெண்ட் இல்ல. இப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் முடிவு எடுத்திருக்கோம்னா, அவங்க தங்கச்சிக்கு கண்டிப்பாக வேலை வேணும், ஒரு அரசாங்க வேலை. கள்ளக்குறிச்சியில இறந்தவனுக்கே 10 லட்சம் கொடுக்குறாரு. அதே 10 லட்சம் குறைஞ்சதே வீரமரணம் அடைஞ்ச பையனுக்கு கொடுக்கணும். இது ரெண்டு செய்ய தவறுனால் நாளைக்கு இவங்க எல்லாம் மாடுபிடி வீரர்கள், நாளைக்கு இவங்கள மாதிரி சக மாடுபிடி வீரர் அலங்காநல்லூருக்கு வரக்கூடிய சக மாடுபிடி வீரர்கள் இவங்க எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. சோ இது யாருக்கு அசிங்கம்? அதனால இத உடனே அரசாங்கம் ஸ்டெப் எடுத்து இன்னைக்கே இப்பயே ஒரு மணி நேரத்துல நம்மளுக்கு முடிவு எடுக்கணும். இல்லாவிட்டால் நாங்க பாடியை வாங்குற மாதிரி இல்லை. இது இனிமே வருங்காலங்கள்ல இனிமே ஜல்லிக்கட்டுல இருந்து போராடி இறக்கக்கூடிய அத்தனைக்கும் இது ஒரு வழிகாட்டியா இருக்கணும்.